ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ எப்படி வளர்க்குறதுங்க பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் இது செம்பருத்தி பூ வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அந்த செடி எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து உரங்கள் எந்தெந்த காலத்தில் சேர்க்கணும், அதுக்கப்புறம் வந்து இதில் வர பூச்சி தொந்தரவுகளை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறத ஃபுல்லாக பார்க்க போகிறோம். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோ இந்த மாதிரி உங்களுக்காக காத்துட்ருக்கு. செம்பருத்திலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வகையான செம்பருத்தி இருக்குது. கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வெள்ளை கலரில், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில், அதுக்கப்புறம் வந்து பிங்க் கலரில் அடுக்கு செம்பருத்தியும் இருக்குது. நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு செம்பருத்தி பூ வகை வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதை வளர்க்குறதுங்கிறது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தாங்க. நீங்கள் மாடி தோட்டத்துலேயும் வளர்க்கலாம், இல்லை கீழே நம்ம வீட்டு தோட்டத்தில் வச்சு கூட வளர்க்கலாம். நான் வந்து வீட்டு தோட்டத்தில் தான் வளர்த்துட்ருக்கேன். அண்ட் இது ரெண்டுத்துக்கும் என்னென்ன இது வந்து பராமரிப்பு முறைகள்ங்கிறத நம்ம சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாடி தோட்டத்தில் நீங்கள் வச்சுருக்கீங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா மண்கலவை வந்து நம்ம செம்மண் மணல் கலந்து அதுக்கப்புறம் உரம் கலந்த கலவையாக இருக்கும்போது ரொம்ப நல்லது. அதில் கோகோபீட் அளவு கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 50 to 60% வந்து உங்களுக்கு சாதாரண செம்மண் மணல், மீதி இருக்கிற வந்து ஒரு 30% வந்து ஒரு கம்போஸ்ட்டு, ஏதாவது ஒரு உரங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மண்புழு உரமாக இருக்கலாம், இதுக்கப்புறம் வந்து மாட்டுச்சாண உரமாக இருக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து சிக்கன் மென்யூர் வந்து மாட்டுச்சாணத்தில் கலந்து நம்ம பயன்படுத்தலாம். இல்லை வந்து உங்களுக்கு வெர்மி கம்போஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஆட்டு உரத்தில் கலந்து நம்ம பயன்படுத்தலாம். இந்த மாதிரி கலவை கொண்டதாக இருக்கலாம். இல்லை வந்து கிச்சன் கம்போஸ்ட், வீட்டுக்குள்ள வந்து நம்ம காய்கறி கழிவு வச்சு நம்ம மாடியில் தயாரிக்கிற அந்த உரத்தமாக இருக்கலாம். இதுலேருந்து ஏதாவது ஒரு உரத்தை வந்து நம்ம சாதா மண் கூட கலந்து இதை நம்ம வந்து சேர்த்து நம்ம வைக்கும்போது பூச்செடிகளுக்கு எல்லாமே இது தான் கரெக்டாக இருக்கும். இதை ட்ரை பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு கீழே வச்சுருக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா வந்து தண்ணி அதிகமாக போகிற இடமா இருக்கலாம். இப்போ நாங்கள் வச்சுருக்கிற இடம் பார்த்திங்கன்னா போர் போட்டிருக்கிற இடத்துக்கு பக்கத்தில், பம்பு பக்கத்தில் வச்சுருக்கோம். இப்போ இருந்தாலும் ஓவர்ஃப்ளோ ஆகுது, அந்த மாதிரி தண்ணி எல்லாமே அங்கே இருக்கும். அதுக்கு நாங்கள் பராமரிப்புக்குன்னு பெருசாக நாங்கள் எதுவும் பண்ணுறதும் கிடையாது. கீழே வைக்கிறதுல ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா உங்களுக்கு உரங்கள் அந்தளவுக்கு நம்ம பண்ணணும், மெயின்டெனன்ஸ் அந்தளவுக்கு இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா கீழே இருக்கிறதுனால வேர் போய் எந்தெந்த இடத்துல சத்து இருக்கோ அதை எடுத்துக்கும். உங்களுக்கு மாடியில் ஒரு ஒரு கண்டெய்னர்லேயோ ஒரு நம்ம க்ரோ பேக்லேயோ வைக்கும் போது உங்களுக்கு அதில் வந்து சத்தை நம்ம வந்து கொடுக்கணும். அதுதான் உங்களுக்கு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். உரங்கள் வந்து எந்தெந்த காலத்தில் கொடுக்கணும் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு மாடி தோட்டத்தில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன ஸ்பேஸ், அதில் வந்து உரங்கள் அதிகமாக ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதில் பார்த்து வெர்மி கம்போஸ்ட் ஆட் பண்ணலாம், பஞ்சகாவியம் தெளிக்கலாம், இல்லை சீவீட்ஸ் தெளிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு சிக்கன் மென்யூர், கோட் மென்யூர், இந்த மாதிரி எல்லா விதமான உரங்கள், ஏதாவது ஒரு உரங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு கைப்பிடி அளவு வேர் பகுதியில் படுற மாதிரி நல்லா நம்ம வந்து இதை வச்சுட்டு தண்ணி ஊற்றிட்டு இருந்தோம்னா உங்களுக்கு நல்லபடியாக பூ நிறையவே உங்களுக்கு வரும். உங்களுக்கு அது கண்டெய்னர் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மாடி தோட்டத்தில் வைக்க போகிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐடியலாக வந்து பார்த்திங்கன்னா க்ரோ பேக்கை விட உங்களுக்கு வந்து கண்டெய்னர் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். ஓரளவுக்கு பெரிய கண்டெய்னரை வச்சுக்கோங்க. ஏன்னா செம்பருத்தி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வளரக்கூடியது பெருசாக. இதில் வரக்கூடிய பூச்சி தொந்தரவுகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மாவு பூச்சி அதிகமாக நீங்கள் பார்க்கலாம். இதில் அஸ்வினி பூச்சி நிறைய பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இலையில சின்னதாக பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்கும். இல்லை வந்து உங்களுக்கு எல்லோ கலரில் சீக்கிரமாக ஆகிறதா இருக்கலாம். இந்த மாதிரி வைரல் இன்ஃபெக்ஷன் அதெல்லாம் உங்களுக்கு சொல்லுவாங்க. அது வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் நிறையா இருக்கும். இந்த விதமான பூச்சி தொந்தரவுகளை நீங்கள் பார்க்கலாம். இதுக்கெல்லாம் என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு மாவு பூச்சி அதிகமாக தென்படும் போது நம்ம வந்து அதை வந்து நம்ம வாஷ் பண்ணி விடுறது, அதுக்கப்புறம் வந்து சாம்பல் தெளிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து வேப்ப எண்ணெயை வந்து நம்ம தெளிக்கிறது மூலமாகவும் உங்களுக்கு இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். இது இல்லாமல் ஜென்ரல் மெயின்டெனன்ஸ் பார்த்திங்கன்னா ப்ரூனிங், அதாவது வந்து பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் எல்லா பூச்செடிகளுக்கும் ப்ரூனிங் பண்ணியே ஆகணும். ஏன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹேர் கட் பண்ணுற மாதிரி, வெயில் காலத்தில் அந்தளவுக்கு காற்று இருக்காது, வெயிலோட தாக்கம் ஜாஸ்தியாக இருக்கும், உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கிறதுனால இந்த டைமில் ஒரு ஹேர் கட், நம்ம கூட சம்மர் போனால் சம்மர் கட் பண்ணுறதுனால நினைப்போம், எதுக்காக வெயிலோட தாக்கம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்ன்ட்டு. அதே மாதிரி தான் செடிகளுக்கும் ஒரு சம்மர் கட் மாதிரி நம்ம ப்ரூன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், கட் பண்ணி விட்டுகிட்டே இருந்தோம். நமக்கு மழை காலத்தில் அது நல்லா துளிர்த்து சீக்கிரமாகவே வரும். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். until then, bye from your gardener Sakthivel. Have a happy gardening day. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.